ஸோ வண்டியில் என்ன பிரச்சனைன்னு தெரில. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோன்னு வைங்களா, இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே அமுங்குது. இந்த பெட்ரோல் இல்லாத மாதிரி அமுங்குது. ஆனால் வண்டியில் பெட்ரோல் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மட்டும் தான் போட்டேன். வண்டி ஒரு 80 90 போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடைக்குது. இப்போ என்ன பண்ணன்னு தெரில. ஒரு ஆர்டர் வேறு எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ இந்த ஹைவேல வேறு இப்போ போனோன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸ்பீடே இல்லாமல் ஸ்லோவாக போனால் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு கிடப்பான்லி. ஸோ என்ன பண்ணன்னு தெரில, பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. இப்போ நாங்கள் ரூம்லேருந்து கிளம்புற டைம் என்னாச்சு? 3:43 ஆயிடுச்சுங்க. ஏம்மா சரியா போயிட்டு வரேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுது. லாகின் பண்ணிக்கிடுவோம். முதல்ல இதுக்கு முதல்ல ஃபேஸ் காமிக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு அவ்வளோதான். ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஃபோன் ஒரு மாதிரி திணறுவியா தண்ணின்னு படிச்சா இருங்க. ஐயோ சூடாயிடுச்சு எனக்கு. அப்படிதான் முடிஞ்சு. ஃபோனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஊரில் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஸோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஜாப் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஹேங்கர் ஸ்டேஷனுங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரிங்க. நம்ம வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எடுக்கிறது, கஸ்டமர்கிட்ட பேசுகிறது, ஃபுட் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போவுமே அதே தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாப் ரிலேட்டடாக தான் நம்மகிட்ட கேட்குறீங்க. நம்ம சேனல் வந்து ஒரு ட்ராவல் விளாக் சேனல். பட் அது ரீசெண்டாக இங்கே சவுதிக்கு வந்த பிறகு எல்லாருமே அதை ஒரு ஜாப் ரிலேட்டடான சேனலாக அது மாற்றிட்டீங்க. ஸோ நம்மக்கிட்ட அது தப்பு இல்லை. நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல தான் செய்கிறேன். பட் அதே மாதிரி கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரும் இந்த வீடியோஸில் சில இதில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறது, ப்ரோ எப்படி வர்றது அந்த மாதிரி நிறைய கேள்வி தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் எல்லா வீடியோலையுமே ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம். பட் அதை பார்க்காம அடுத்த வீடியோவில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லா வீடியோலையும் சின்னதாக சொல்லிடுவேன். இந்த வீடியோலையும் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனல் அனுப்புங்க. வெளிநாடு தாண்டா போவேன், நம்ம ஊரில் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஆர்டர் வருமானு ஒரு டவுட் தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி இந்த ஒரு 4 மணிக்கு பரவாயில்ல ஆர்டரே வராது. ஏன்னா அவங்களே வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். வெள்ளிக்கிழமை ஆனாலே இவங்களுக்கு வீக் ஆஃப் தான். ஸோ இவங்களுக்கு லீவு. இந்த நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி லீவோ அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை லீவு. ஸோ அப்போ வெள்ளிக்கிழமைனால எல்லாரும் அவங்களே கறி எடுக்கிறது, வெளியே போகிறது, வெளியே போய் சாப்பிட போகிறது, இந்த மாதிரி இருக்கனால வெள்ளிக்கிழமை ஆர்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 மணி வரைக்கும், 3 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டரே இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு அதான் ஆச்சரியம். அதுவும் எங்கன்னா நம்ம ரூம் பக்கத்துலேயே அப்படி எடுத்துகிட்டு நம்ம ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட திரும்ப வரலாம். அதை மாதிரி இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ எடுக்க போகிறோம், ஆர்டர் எடுக்க போகிறோம் ரொமேன்ஷியாவில். அண்ணா ஒரு பஸ் நிற்கி பார்த்தீங்களா, டேங்கர்னு. அந்த பஸ் நமக்காக விட்ட பஸ் தான். நம்ம ரைடர்ஸ்க்கு யாருக்காவது கொஞ்சம் அப்படியே ஆர்டர் வரல, ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே போய்க்கலாம். பஸ்ஸு ஃபுல்லாக ஏசி, தண்ணி பாட்டிலு, ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் இருக்கும் அந்த டைமுக்கு போனால். மற்ற டைமில் போனால் நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல, ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அங்கே உட்காந்துக்கிட்டு. நம்ம ஆட்கள் அள்ளி போட்டு கொண்டு வந்துடுவான்ல, அவ்வளோத்தையும் பிறக்கி போட்டுருவான்ல. எல்லா ரைடர்ஸும் தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்தான். ஆனால் நான் இன்னி வரைக்கும் அப்படி பண்ணாடேன். நான் போனால் ஒரு தண்ணி பாட்டில் எடுப்பேன், ஒரு ஜூஸ் எடுப்பேன்,
ஒரு வாழைப்பழமோ இல்லை ஆப்பிள் வந்து எடுத்து சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டு அங்கேருந்து வந்துடும், அப்படி ஒன்றுமே எடுக்காம. ஆனால் நிறைய பேர் நான் எடுத்து நான் பார்த்துருக்கேன். குடிக்கிறதும் 2-3 குடிப்பாங்க, சரி அது தப்பு இல்லை, அது தாகத்துக்கு குடிக்கிறோம் ஒத்துக்கிறேன். நானுமே தாகத்தில் 2 ஜூஸ்லாம் குடிச்சிருக்கேன். ஆனால் அதை அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான்ல பேக்கெட்டில், இங்கே 2 இந்த பேக்கெட்டில் 2ன்னு. அது அப்போ அடுத்தவங்களுக்கு அங்கே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி அங்கே நிறைய நடக்கும். பட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், சார்ஜிங் போட்டு எல்லாமே இருக்கும் அங்கே. இது ஹேங்கர்லேருந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தது, எங்கள் ரைடர்ஸ்க்காக. ஹேங்கர் ஸ்டேஷன் ரைடர்ஸுக்கு மட்டும் மக்களே, அதை நல்லா புரிஞ்சுவீங்க. ஆனால் நல்லா இன்றைக்கி ஒரு மாதிரி வெளிச்சமாக இருந்த மாதிரி இருக்குங்க. 4 மணிக்கு வெளிச்சமாக தான் இருக்கும் எப்போவுமே. பட் இன்றைக்கி எனக்கு என் கண்ணுக்கு இது ரொம்ப இன்னும் பிரகாசமாக இருந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான். இதுதான் அந்த ஃபஸ்ட் ஆர்டரு. இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தெரியுமாங்க? 45 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம். வண்டி 5ஆம் கியரில் கிடக்குதா? ஸோ 13 கிலோமீட்டருங்க ஹைவேல பறந்து போனோம். ஹைவே ஃப்ரீயாக தான் இருக்குது இன்னைக்கு. 1.5 மாதம் இருக்கும் கழிச்சு. ஏன்னா 14ஆம் தேதி நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் 14ஆம் தேதிக்கு இந்த ஹைவே வந்தேன். அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி 1.5 மாதம் ஆச்சு கரெக்டாக. இந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா தமாம் ஹைவே. ஸோ துமாமாலேருந்து தமாம் கனெக்ட் ஆகிற ஹைவே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல நம்ம போயிட்டே இருந்தால் தமாம் போயிடலாம். அதே மாதிரி இந்த தமாம் போகிற வழியும் சரி, இதுலேருந்து துபாய்க்கும் இந்த வழியாக போயிடலாம். ரோட்வே எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் இந்த லைன் தான் சரிங்களா. அப்படி ஒரு லைன் தான் நம்ம இப்போ போய்ட்டுருக்கோம். இதில் ஒரு ரவுண்ட் அபோ இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே பங்கமான ரவுண்ட் அபோ. நாங்கள் இந்த ரவுண்ட் அபோக்கு வச்சுருந்தது முந்தி ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து ஒரு 6 மாதம் பட்டர்ஃப்ளை ரவுண்டானோம்போம். ஏன்னா இதோட பார்க்கும்போது பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரியே இருக்கும் சரிங்களா. சென்டரில் அதோட ஹெட்டும் டெய்லர் இந்த மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருக்கும். நான் ஃபோட்டோ வேணால் இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்கும். இங்கே வர்றதுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த ஹைவேல நாங்கள் வந்த ஒரு 6 மாதம் நிறைய மெத்து இருந்து பைக் வந்து இந்த ஹைவேல போகக்கூடாது, அப்படி போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பைக்கார மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்து இருந்து. ஆனால் நாங்கள் நாளே இந்த ஹைவேல எல்லாரும் போட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கள் ரூமில் இருக்க 5 பேர், எங்களோட டீம் 5 பேருமே நாளே ஐ மீன் லைசன்ஸ் வாங்கி நாளே இந்த ஹைவேல தான் விரட்டுன்னு விரட்டிட்டு நடந்தோம் அப்படி. ஆனால் இப்போவுமே இங்கே இந்த ஹைவே வர கொஞ்சம் பேர் நிறைய பேர் பயப்படுவாங்க ரைடர்ஸ். இந்த ஹைவே இந்த சைடு ஆர்டர் வந்தாலும் எடுக்க மாட்டாங்க பைக் ரைடர்ஸ். ஏன்னா இந்த சைடு போனனாலுமே இந்த ஹைவே தொட்டு தான் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹைவே. இந்த வளைவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இது ஒரு எல்லோ லைன், இந்த எல்லோ லைனுக்கு இந்த சைடு போகிறேன். ஆனால் நடி பார்த்தா போகக்கூடாது, அந்த எல்லோ லைனுக்கு அந்த சைடு தான் போகணும். ஆனால் அந்த சைடை நம்ம வளைஞ்சாப்லே போகிறோம்னா கீழே விழுந்துருவோம் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த சைடு இப்படி சரிஞ்சு விழுந்த மாதிரி விழுந்துருவோம் நம்ம. அதனால நாங்கள் எல்லோ லைன் போவோம். ஆனால் இந்த லைனில் நாங்கள் போகும்போது போலீஸ் பார்த்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ரோடு ஒரு மாதிரி வளைஞ்சாப்பில் இருக்கும்னு. இல்லைனா இப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த ரோடு இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்போ நம்ம இந்த சைடில் ஏறணுன்னா இந்த மரண கிணறு, இந்த ஒரு முந்தி எங்கள் ஊரில் திருவிழா டைம்லாம் இருக்கும் ஒரு ராட்டு மாதிரி உள்ள பைக்கை சுற்றுவாங்க, மரண கிணறும்பாங்க அது பேர். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இப்போ இப்படி போகிறாங்கள மேலே இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்காது. இது என்னடா இப்படி இருக்கும், என்ன இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். அப்போ இந்த கார் இப்படி மேலே ஏறி போயிடும், பைக் அதே மாதிரி மேலே ஏற முடியாது. உங்களுக்கு தெரியுதா? அதனால் இந்த ஹைவேக்கு மோஸ்ட்லி யாரும் வர மாட்டாங்க. ஹெவியான பொருளாக வச்சுருந்தா வரவே நானே வரமாட்டேன். 3.9 கிலோமீட்டர் ஹைவே தொட்டு வந்ததுனால. ரியாத்தோட வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஸ்டேஷன் அண்ணா அங்கே இருக்கு பாருங்க, தூரமாக இருக்கும். இது வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு கொஞ்சம். அதேமாதிரி இதே மாதிரி இன்னொன்று அங்கே கீழே இருக்குது, இன்னொன்று மேலே இருக்குது ரியாத்துக்கு ரிமாலுக்கு மேலே. ஸோ அங்கே தூரமாக இருக்குது. அதுதான் வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஏரியா. கடல் தண்ணியை ஐ மீன் உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி பைப்பில் கொடுக்குறது. அதுக்குன்னு எல்லாமே நல்லா நறுக்குன்னு இருக்கோம்லாம் இல்லை, லைட்டாக உப்பு கறிக்க தான் செய்வோம். ஆனால் அதை அந்த அளவுக்கு பியூரிஃபிகேஷன் பண்ணலன்னா அப்போ அதோட உப்பு தண்ணி எவ்வளோ இது இருக்குன்னு பார்த்துருங்க. போகாமல் ஏரியாவுக்குள்ளே வேலை பார்க்குறது உண்மையில் நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் ஏரியாவுக்குள்ளே தான் வந்திருக்கேன், ஏரியாவுக்குள்ளே வேலை பார்க்க வந்தேன் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. அந்த ஹீட்டே தெரில, ஐ மீன் ரொம்ப ஹீட்டு தெரில. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் மரம் வச்சுருக்காங்களா,
அப்படிங்கும்போது ஹீட்டும் தெரியல, ரொம்ப அந்த வெக்கையாகவும் இல்லை. இப்போ நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறக்கு ஒரு ஹைவே போனேன் பார்த்தீங்களா, போயிட்டு வரது நோட்டி நொந்துட்டேங்க. அவ்வளோ உடம்புல இருக்க ஸ்டாமினா எல்லாத்தையுமே அப்படி ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தோன்னே அடுத்த ஆர்டர் வந்தாலுமே இன்னும் பெருசாக தெரில. அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு வரது நோட்டியே எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. சரிங்களா, இப்போ ஒரு ஆர்டர், செகண்ட் ஆர்டரு. இப்போ சிட்டி ஏரியாவுக்குள்ள வந்தோன்னா ஓகே, நல்லா இருந்த மாதிரி இருக்குது. அதனால் ஈவினிங்க்கு பிறகு ஹைவேல ஏறிக்கிட வேண்டியதான். அதுக்கு முன்னால் சிட்டிக்குள்ளேயே பார்த்துட வேண்டியதான். அதான் வெண்டிஸ். ஸோ பர்கர் ஷாப்பு எடுத்தாச்சு. 3.5 கிலோமீட்டரு. இதே சைடு தான், அந்த சைடு போகண்டாம். இந்த சைட்லேயே கொடுத்துட்டு நம்ம ரவுண்ட் அடிக்கிறது முன்னாடி அடுத்த ஆர்டர் வந்துடும். மேபி ஒரு 15 ஆர்டர் எடுத்தால் போதுங்க, அதிகமாகலாம் வேண்டாம், 15 போதும். அதுக்கு மேலே ஒரு ஆர்டர் கூட வேண்டாமே. கண்ணிலே வெயில் அடிக்கு, சூரியன் வெளிச்சம். BMW பில்டிங்கே மென்ஷன் பண்ணலை, ரோட்டில் கொண்டு போய் பின் பண்ணி விட்ருக்கு. ஃபோனும் எடுக்காத. هلو مام، هانجر ستيشن رايدر. تمام، هذا عمارة 32. مام بيلدينج مام 32. ايوه بيلدينج 32. اوكي فلور. جراند فلور. اوكي. ابارتمنت نمبر 2. يا اوكي مام. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதை நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. எப்படி ஃபோன் பண்ணணும், கஸ்டமர் லொக்கேஷன் பண்ணணும், கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம அந்த பில்டிங்க்காக பிரச்சனை இல்லை. இப்போ நடு ரோட்டில் பின் பண்ணிடுறாங்க, அந்த சைடா இந்த சைடான்னு ஒரு டவுட்டு, அவ்வளோதான். பட் நவ் கிளியர். பில்டிங் 32 கிரவுண்ட் ஃப்ளோர். ஒரு ஃபோட்டோ, அப்பார்ட்மெண்ட் 2. ஏம்மா இப்போ தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொடுத்த கொஞ்சம் நேரத்தில் கேப் இருந்தது. அந்த கஸ்டமர் கொஞ்சம் லேட் ஆகும்னாங்க, நான் அவனை வெயிட் பண்ணி கொடுத்துட்ருக்குன்னு நின்னேன். அப்போ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸ் சொன்ன இதில் போடுறேன். பிரதர், என்ன பிரதர் சொல்கிறீங்க, இங்கே ஒரு ஆள் பேரை சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெலிவரி பண்ணுறது, நீங்கள் என்னென்னா சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதில் எது ப்ரோ உண்மை, நீங்கள் அப்போ பொய் சொல்கிறீங்களான்னு அந்த மாதிரி ஒரு கமெண்ட். அது இந்த ஆள் வந்து இப்படி சொல்கிறாங்க, கமெண்ட் இப்படி ஆர்டர்லாம் கஷ்டம்னு சொல்லி வீடியோ போடுறாங்க அப்படின்னு எனக்கு அது தெரியும். அது உங்களுக்கே இப்போ தெரியும், யாருன்னா சொல்ல விரும்பலை. அப்படி நம்ம சொல்லவும் கூடாது, அது தப்பு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்களோட அவங்களோட வீடியோஸ் நம்ம பார்க்குறது கிடையாது. அப்போ ஆர்டர் கொடுக்குறதுலாம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னென்னா சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி போடுறீங்களே, டெய்லியும் 15 ஆர்டர் பண்ணிடுறீங்களே, எப்படி என்ன கதைன்ட்டு அந்த இது. அப்போ நான் அதான் இப்போ என்ன சொல்லன்னு எனக்கு தெரில. அந்த கமெண்ட்டுக்கும் ரீப்ளையும் பண்ணலை. ஏன்னா நம்ம ரீப்ளை பண்ணி அந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கவரோட அவர் பார்த்தாருன்னா அவர் எதாவது நம்மளை நினைப்பாருன்னு சொல்லி நானும் அதுக்கு ரீப்ளை பண்ணல. பட் நான் தான் சொல்கிறேங்களாங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. இப்போ போன மாதம்லாம் எனக்கு ஆர்டரே பெருசாக கிடையாது. போன மாதம் அவங்க நிறைய எடுத்துருக்கலாம். சில மாதங்கள் அப்படி தான் இருக்கணும் வைங்களேன். நாம் எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது. அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கும், டைமிங் வித்தியாசம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் பிரதர். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்லும் போதே கரெக்டாக தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது சிம்பிளாக இருக்குங்க. உங்களுக்கு மேபி நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு அது தெரில. அதனால இந்த வேலையே சிம்பிளாடா அப்படின்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ உனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். எனக்கே கேள்வி வருது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அது சிம்பிளாக தான் தெரியும். இப்போ நான் வீடியோவும் எடிட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் எடுக்கிறேன். முதல்ல வீடியோ எடுக்கிறேன், ஆர்டரும் கொடுக்குறேன், வீடியோ எடிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சாப்பாடு போய் செய்கிறேன், துணி துவைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணி என்னால் தொடர்ந்து இதை பண்ண முடியுதுன்னா எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுதான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமோ 1.5 வருஷத்துக்கு மேலே என்ன இப்படி ரன் பண்ணி கொண்டு வருதுன்னா அதுதான் காரணம். வேறு ஒன்றும் இல்லை மக்களே, வேறு ஒன்றுமே கிடையாது. இது 8ஆம் மாதம் ஆச்சு.
9, 10, 11, 12 இந்த 4 மாதம் தான் எனக்கு இன்னும் இங்கே சவுதியில் நான் இருக்க வேண்டிய அந்த 4 மாதம். அதுக்கப்புறம் நான் கழுத்தை பிடிச்சி வெளியே பற்றி விட்ருவாங்க, ஏன்னா விசா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வர்றதா இருந்தால் வரலாம். ஆனால் நான் திரும்ப வருவேன், ஆனால் சின்னதாக கேப், ஒரு 6 மாதம் கேப், இல்லை ஒரு 5 மாதம் கேப். ஏன்னா நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அது ஆசைன்னு சொல்கிறத விட அது ஒரு லைட்டாக இப்போ ஒரு எண்ணங்கள், சரி ஷிப்புக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு. அதுக்கான கோர்ஸுகள்லாம் இருக்குது, படிப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு ஒரு 6 மாதம், என்னோட கணக்கு கரெக்டாக ஒரு 6 மாதங்க. 3 மாதம் ஏதோ ஒரு எக்ஸாம் ஏதோ ஒன்று படிக்கலாமாம்மா, 3 மாதம் கோர்ஸுன்னு சொல்லிட்டு சேஃப்டியாக சம்திங் ஏதோ ஒன்று, அதை போய் பண்ணிவிட்டு 3 மாதம் பைக் ட்ராவல். அதுவும் நம்ம இந்தியாவில் தான். ஸோ ஜிம்முக்கு போகணும், பைக் ட்ராவல் போகணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடணும். இந்த 3 விஷயங்கள் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஜிம்முக்கு காலையில் போகிறோன்னா காலையில் போகணும், இல்லை 1 மாதம் ஃபுல்லாக ஜிம்முக்கு போகணும். நான் எல்லோரும் 2 மாதம், என்னை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் தான் லீவு எனக்கு. ஏன்னா 3 மாதம் படிக்கிறதுக்கு போகிறேன்னா அது ஜிம்முக்கு காலையில் போகிறது, மத்தியானம் வந்து காலையில் போய் படிக்க போகிறது, ஈவினிங் வந்து ஜிம் போகிறது, அந்த மாதிரி ஒரு 3 மாதம். இன்னொரு 3 மாதம் பார்த்திங்கன்னா ட்ராவல் தான். அது வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு பைக் எடுக்கணும், அதை வச்சு தமிழ்நாடு ரைடு பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டிஸ்ட்ரிக் விடாமல் எல்லா டிஸ்ட்ரிக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் குறைஞ்ச ஒரு 5 பிளேஸ், ஒரு பெஸ்ட்டான 5 பிளேஸ் எப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 5 பிளேஸ் முடிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 4 மாதம் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நம்ம கூட வரவங்களும் காசு ரெடி பண்ணணும், பைக் ரெடி பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்குமே பிளான் வேணும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் போகிறோன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சாங்கன்னா நம்ம ரூம் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. அவங்களே அவங்க வீட்டுக்கு போகலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச எதாவது இடம்னா அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணலாம். நிறைய பேர் தெரிஞ்சவங்க போனால் நமக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இப்போவே அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் இன்னும் 4 மாதம் தான் இருக்குன்னா போன உடனே பார்த்தீங்கன்னா ரைடு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் படிப்பு. ஏன்னா அப்போ தான் அந்த ஜிம்முக்குமே கரெக்டாக இருக்கும். முதல்ல போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் போய் ஒரு புது பைக் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ரைடுக்கான அந்த மேப்லாம் ரெடி பண்ணுறோம், பிளானை போடுறோம், கிளம்புறோம் தமிழ்நாடு ரைடு. மேபி கடைசியாக நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அந்த ஷிப்புக்கான வேலைக்கான ப்ராசஸ் எதாவது நடந்துச்சு அப்படின்னா அப்போ எதாவது கேப் வச்சுன்னா இந்தியா ரைடு. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ரைடுக்கான பிளானை போடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு தமிழ் யூடியூபர் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லோரும் பிட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ஸ்டேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நின்றுவாங்க. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டியை வச்சு ரன் பண்ணாங்க, டெம்பிளை வச்சு ரன் பண்ணாங்க, கோயில் எல்லா கோயிலுக்கும் போகணும்னு சொல்லி. ஆனால் அவருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஸோ நம்மளாவது ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இதுதான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 பிளேஸு, 5ல் எது பெஸ்ட், 5 பெஸ்ட்டு, அவ்வளோதான். 5ல் எது பெஸ்ட்டு, நம்ம போனால் செருப்பால் அடிப்பாங்க நம்மளை. 5 பெஸ்ட்டான ஏரியா. இப்போ கன்னியாகுமரினா கன்னியாகுமரியில் 5 பெஸ்ட்டு, நிறைய பெஸ்ட்டு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போது கன்னியாகுமரியில் அட்டே கேட்குறேன்னா ஒரு 5 டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லுங்கள், இல்லை 5 இது சொல்லுங்கன்னா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 5 பிளேஸ். அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி, அப்புறம் தென்காசி, மதுரை, அப்புறம் இந்த சைடு போனால் பழனி, திண்டுக்கல், அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்டா, திருப்பூர் தனி டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் 5 பிளேஸு இப்படி போகலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு நம்மளுக்கு ரைடர்ஸ் இருக்காப்புல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காப்புல. ஆனால் இது வந்து எப்படி இப்போ தமிழ்நாடு ரைடு ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 பிளேஸ் சுற்றுறோன்னா ஒரே நாளில் சுற்ற முடியாது, குறைஞ்ச 3 நாள் இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் சுற்றுறது. இப்போ 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 32 34 36 தெரில. ஐயோ எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருந்தபடினா 32 டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது 33 மாறிச்சா 34 மாறிச்சான்னு தெரில. இந்த எண்ணூர், அரியலூர் அது ஒரு டிஸ்ட்ரிக்டாக மாற்றினாங்க. இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் 3 நாள் கணக்கு வச்சாலுமே நம்மளுக்கு இத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அப்போ அத்தனை நாள் ஆகும். அப்போ அதெல்லாம் செட் ஆகிற மாதிரி ஒரு 2-3 பசங்களை பிடிக்கணும். அவங்களுக்கு 2-3 பசங்களுக்கு பைக்கு செட் ஆகுமான்னு செக் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். அது இந்த 4 மாதத்துலேருந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சிங்கிளாக போகலாமடா சூர்யா அப்படின்னா அது வந்து இப்போ எப்படி சொல்ல, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மதுரைக்குள்ளே ரைடு போகிறீங்க, இல்லை கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி ஊட்டி போகிறீங்கன்னா ஒரு சிங்கிளாக போகிறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு 32 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறோன்னா நம்ம கூட ஒரு ஆள் துணைக்கு இருந்தால் அது நல்லாயிருக்கும். அவங்க நம்மளை வீடியோ எடுக்கலாம், அவங்களோட வண்டியில் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வீடியோ எடுக்கலாம். அதான் நம்ம வந்து யூடியூப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். கேமரா பிடிக்கிறதுக்கோ, இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ, இல்லை நம்ம துணைக்கு பேச்சு துணைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம்
பிளான் போட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம் அது நல்லா அமையுமான. ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ தெரிஞ்சே எங்ககிட்ட ஒரு ஸ்குவாட் இருக்குது, சைலண்ட் ஸ்குவாட் ஒரு 2 ஸ்குவாட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகர்நாத் போனோம் பார்த்தீங்களா, அந்த கோவா ட்ரிப் போகும்போது நம்ம கூட ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு. நம்ம இவர் பிரவீன் ப்ரோ, டிஆர்கே, அப்புறம் அரவிந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மற்றவர் இப்போ யார் மறந்து போச்சுங்க, நிறைய பேர். அதான் அந்த ஒரு ஸ்குவாட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்குவாட் இருக்குது, அது நம்மளோட லடாக் ஸ்குவாடு. வினோத் இருக்காப்புல, கிரேசி ஆர்சி சோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி, விக்கி இருக்காப்புல, கஜா இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி அது ஒரு ஸ்குவாட் இருக்குது. இல்லையா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்மளோட சோல்மேட் இருக்காப்புல, R1 பிளாக் ஏஞ்சல். ஸோ 2 பேருமே சேர்ந்தே ரைடு போகலாம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு நல்ல வேலையில் போய் செட்டிலாகி உட்காந்துருக்கான். அவனை போய் மச்சான் வா மச்சான் ஒரு 2 மாதம் வெளியே போயிட்டு வருவோன்னா பாவம். இவங்களுக்கும் வேலை இல்லைன்னு கேட்டால் இவங்களுக்குலாம் இருக்குது, பட் இவங்களால சமாளிக்க முடியும். என் நண்பன் இப்போ தான் புதுசாக போயிருக்கான் பாவம், இப்போ தான் இன்ஜினியர் லெவலுக்கு போயிருக்கான். அப்படிங்கும்போது நம்ம அவனை நம்ம கெடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம், பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு மட்டும் இந்த 4 மாதத்தில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கணுங்க. இப்போ ரைடுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ ஹெல்மெட்டு, பைக்கெலாம் நம்ம ஊரில் போய் தான் எடுப்பேன்னு வைங்களேன். பிபிஜியோட ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஃபேண்ட்டு, ரைடிங் ஷூலாம் வாங்க மாட்டேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் ஆர்டரே வரல, நம்ம இவ்வளோ நேரம் வேலை பார்த்து 3 ஆர்டர் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணி வரைக்கும், 7 மணி வரைக்கும் நான் அதான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 7 மணிக்குள்ளே 7 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 4 ஆர்டர் தான் பண்ணியிருந்தோம். என்னடா இவ்வளோ தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தேன். அப்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு, ரொம்ப லாங்கு, சரி எடுப்போம், ஆர்டரில் அதுக்கு அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் இப்போ கடைன்னு ஒரு 3 ஆர்டர் முடிச்சிட்டேன். இப்போ எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருக்கோன்னா 9 ஆர்டர் முடிச்சிருக்கோம். எனக்கு ஷாக்கு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 15 பண்ணலாம், இன்னும் 6 ஆர்டர் தேவைப்படுது. டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆக இன்னும் 4 நிமிஷம் இருக்குது 10 மணி ஆகிறதுக்கு. நம்ம செரி அண்ணனோட வீடியோ வேறு ரன்னிங்கில் ஓடிட்டு இருந்து இப்போ தான் நான் பார்த்தேன். 9 மணி நேரம் ஆச்சு போட்டவர். எல்லா வீடியோவும் பார்த்துருவேன், அவரோட எல்லா வீடியோவுமே, ஷார்ட்ஸ்லேருந்து போஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருவேன். இப்போ தான் இந்த வீடியோ வந்துச்சு. ஏன்னா இவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ரைடர். ஒரு 4 பேரில் ஒரு ட்ராவலர்னால் அது இவர் தான், பைக் ட்ராவலர்னால். செரி விலாகு, பார்த்தி விலாக்ஸ், அதுக்கப்புறம் இனோவேஷன் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு. ஸோ இதேமாரி அப்புறம் ஸ்ரீனி விலாக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் முகி விலாக்ஸு, ரைடர் முகி. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பைக்கில் ட்ராவல் வீடியோ போட்டது அவங்க தான். ட்ராவல் வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே அவங்க தான். அதுக்கப்புறம் நிறைய சின்ன பசங்க வந்தான்லே, நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன் சின்ன பையனு, பட் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, நாங்களும் ட்ராவலர் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அப்படி அவங்கள இது பண்ண மாட்டேன். நானே ரைடரான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன், சரிங்களா. ஏன்னா நம்மளாம் அந்தளவுக்குலாம் ஏதோ கவர் பண்ணலாம் போட்ட கிடையாது. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுதுங்க. நம்ம வந்து இன்றைக்கி 4 மணிலேருந்து, சரி 4:15 12 மணிக்குள்ளே நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 ஆர்டர் மட்டும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ பண்ணியிருந்தா, ஏன்னா ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன், கடைக்கு போனேன், அது பார்த்திங்கன்னா பெரிய பொருள், நம்ம வண்டிக்குள்ளே ஃபிட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பொருள், அதனால் அது ரிஜெக்ட் பண்ணேன். இன்னொரு ஆர்டர் வரல. ஸோ அதை எடுத்துருந்தாலுமே 14 ஆர்டர் தான் இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி 15 ஆர்டர் பண்ணணும்னு நினச்சோம், 13 ஆர்டர் பண்ணிட்டோம். சரி ஓகே, 2 ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நைட்டு 12 மணிக்கு பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். எப்படி நான் ரூமுக்கு போய் தூங்குறது காலையில் 5 மணி 5:30 ஆயிடுதுங்க. ஏன்னா நம்ம போயிட்டு ஃபோனில் இருக்க கேமராவில் இருக்க வீடியோலாம் ஃபோனுக்கு மாற்றிட்டு அந்த மாத்திரை டைமில் போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுவேன், சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீடியோஸ் எதாவது பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீடியோஸ் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து எடிட் பண்ணி தூங்குறதுக்குலாம் மணி 5:30 ஆயிரும். அதான் சரி ஓகே, இன்றைக்கி ஒரு 2:30 வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் புக் பண்ணேன். மணி இப்போ 2 ஆயிடுச்சு. 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து கொண்டு போகிறது 4வது ஆர்டர். எனிமேல் நாளைக்கு நம்ம வந்து ஒரு 3 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே ஒரு 10 பண்ணாலுமே நம்ம 15 அசால்ட்டாக பண்ணிடலாம். அந்த ஒரு ஐடியா தான். பட் தெரியல சுச்சுவேஷன் எப்படி அமையும், என்ன கதைலாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வாரீங்க, டெலிவரி ஜாபுக்கு வாரீங்க அப்படின்னா முதல்ல நல்ல கம்பெனியான்னு விசாரித்து பாருங்கள். விசாரிச்சுட்டு சேலரிலாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களான்னு விசாரிச்சுட்டு வாங்க. வேலை அருமையான வேலை தான். சேஃப் கிடையாது, அது ஒத்துக்கிடுறேன், அது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், சேஃப்டி கிடையாது. பட் வேலை அருமையான வேலை, சேலரிலாம் அருமையான சேலரி தான், நல்ல சம்பளம். நம்ம ஒரு காசுக்கெலாம் நீங்கள் நார்மலாக வேலை பார்த்தீங்கனாலே 40,000 மேலே வாங்க முடியும்.
நம்ம ஊரில் நீங்கள் ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அதிகபட்சம் 15,000 தருவான். இங்கே அப்படியே டபுள் மடங்காக இருக்கும். ஆனால் என்ன வீட்டை விட்டு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது என்னங்க 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு அடுத்த குடும்பத்தோட ஜாலியாக இருக்கலாம். அம்புட்டு தான், அப்படி தான் சொல்லி என்னையே அனுப்பியிருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி பார்த்தா அப்படி தெரில. இப்போவே 2 வருஷம் ஆச்சு, ஆனால் ஒன்றுமே பிடுங்கின மாதிரி இல்லை. இன்னும் 2 வருஷம் வேலை பார்த்தா தான் முதல் 2 வருஷத்துக்கு வந்த காரணமே கிடைக்கும். சரி பார்த்துக்கலாம். ஆண்களாக பிறப்பதே தவறுங்கிற மாதிரி தான். எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமாங்க ஆம்பளை பையனாக பிறக்கிறது. சரி ஓகே மக்களே, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லார் சேனல்லையும் பாருங்கள், எப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க ரொம்ப எஃபெக்ட் போடுற எல்லாரோட சேனல்லையும் பாருங்கள். தேவையில்லாமல் இந்த பொண்ணுங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறத விட பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. எல்லாருமே நல்லா இருப்போம். பொண்ணுங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு அவசியமா? பசங்களே நல்லா வைங்க. ஒரு 10 பொண்ணுங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க, ஃபாலோ கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 பசங்களுக்காவது கொடுங்க. அவ்வளோதான்.